ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 1 அண்ட் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷியன் லாஜிக்ஸ் ஆப் யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணலாம், கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம கனிஷியன் லாஜிக்ஸ் ஆப்ல பார்த்தோம் அப்படின்னா, எலைட் பாஸ் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த எலைட் பாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே வந்து இந்த எலைட் பாஸ்ல ஃபுல்லாவே கவர் ஆயிடும். சரிங்களா? பேங்க் எக்ஸாம் இப்ப தான் ஸ்டார்ட்டிங் ப்ரிப்பேர் பண்றோம். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே மெயின்ஸ்க்கான செஷன்ஸுமே அதில அவைலபிளா இருக்கு. இந்த எலைட் பாஸ்ல. ஓகேங்களா? என்னென்ன கவரேஜஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்மே வந்து இந்த எலைட் பாஸ்ல ஃபுல்லா கவர் ஆயிடும். ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில KR35 கூப்பன் யூஸ் பண்ணாலுமே, இன்னுமே உங்களுக்கு வந்து பிரைஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களால கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதில பார்த்தீங்கன்னா, மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸுமே வந்து அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து இருக்கு. சரிங்களா? கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி குயிஸுமே வந்து கண்டக்ட் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் அது இல்லாம அப்டேட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிப்போம். அப்டேட்ஸ்னா என்ன மாரியான அப்டேட்ஸ் பார்த்தோம்னா, எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸு பிளஸ் வந்து ஏதாச்சு ரிசல்ட்டு, இல்ல நோட்டிஃபிகேஷன், இல்ல YouTubeல நம்ம சேனல்ல ஏதாச்சு கன்டென்ட் அப்லோட் ஆச்சுனாலுமே எல்லாமே உங்களுக்கு வந்து அப் டூ டேட்டா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இனாகரேட்டட் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீன் தயாள் போர்ட் எங்கன்னா கண்ட்லால. சரிங்களா? யாரு வந்து இனாகரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்பானந்தா சோனோவால் அப்படின்றவங்க தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பவர் பிளான்ட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இனாகரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, காண்ட்லால தீன் தயாள் போர்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இனாகரேட் பண்ணியிருக்கிறது. இதில பார்த்தோம் அப்படின்னா 1 மெகாவாட் MWன்றது வந்து என்னன்னா மெகாவாட்ன்னு கணக்கு. ஓகேங்களா? 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்கன்னா காண்ட்லால யார் இனாகரேட் பண்ணாங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் தான் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 1 மெகாவாட் கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா, எதனுடைய காம்பினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, எல்&டியோட சேர்ந்து வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா, 140 மெட்ரிக் டன்ஸ் வரையும் அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இருக்கு. சரிங்களா? இது மெயினா பார்த்தோம்னா, ஒரு கிரீன் ஹைட்ரஜன் மிஷின வந்து நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின வந்து பவர் பார்ட்டா வச்சு தான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது. இனாகரேட் பண்ணியிருக்கிறது. தீன் தயாள் போர்ட், காண்ட்லா எங்க லொகேஷன் பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்ல. ஓகேங்களா? இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்றது பார்த்தோம்னா வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி அதாவது உருவாக்க முடியும் அடுத்தடுத்து. ஓகேங்களா? இது வந்து புரொடியூஸ்ட் பை யூசிங் ரினியூவபிள் எனர்ஜி மூலியமா தான் வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷின் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2023. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் வாட்டர்வேஸோட ஹெட் யார் இருக்காங்கன்னா, இப்போ சர்பானந்த சோனோவால் அவர் தான் வந்து இதை இனாகரேட்டும் பண்ணது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஆக்ட் நோட்டிஃபைஸ் August 2025 introduced 19 amendments across 5 major banking laws in India. இந்த ஒரு ஆக்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஆகஸ்ட் 2025ல. ஓகேங்களா? அந்த ஆக்ட் படி இன்ட்ரோடியூஸ் 19 அமெண்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் 5 மேஜர் பேங்க் லாவோட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் மீன்ஸ் ஒரு புது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கரெக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, ஒரு அதில ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலுமே இந்த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2025 படி நோட்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆக்ட் தான் வந்து பேங்கிங் லாஸ் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2025 படி இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் மூலியமா இட் எக்ஸ்டெண்ட்ஸ் டைரக்டட் டென்யூர்ஸ். டைரக்டட் டென்யூர் பார்த்தோம்னா கோஆப்பரேட்டிவ் பேங்க்ல 8 இயர்ல இருந்தது வந்து 10 இயர்க்கா வந்து மாத்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சில சேஞ்சஸ கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா? அந்த சேஞ்சஸ்க்கான ஒரு அமெண்ட்மென்ட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்பிஐ எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1935 ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பைல. ஐஇபிஎஃப் செட்டப் அது கம்பெனிஸ் ஆக்ட் 2013. பப்ளிக் செக்டார் பேங்க்ன்றது வந்து நார்மலாவே வந்து அது கவர்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஓன்ட் பேங்க்ஸ் தான் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்னு சொல்றது. ஓகேங்களா? கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் மெயினா எந்த டிபார்ட்மெண்ட் அதாவது யாருக்கு அதிகமா சர்வ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ல தான் வந்து இந்த கூட்டுறவு வங்கி கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து ஒர்க் ஆகுறது.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, தி ஏஐ பவர் கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் அக்ரோமெண்ட் அட்வைசரி சர்வீஸ் ஃபார் கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபார்மிங் வாஸ் லான்ச்டு பை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இது பார்த்தோம் அப்படின்னா, ஐசிஆர்ஐ எஸ்ஏடி அப்படின்றவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் அக்ரோமெண்ட் அட்வைசரி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபார் என்ன பர்பஸ்க்குன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபார்மிங் கோசரம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஐசிஆர்ஐ எஸ்ஏடின்னு சொல்லிட்டு. ஐசிஆர்ஐ எஸ்ஏடினா இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமி ஆரிட் ட்ராபிக்ஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது ஃபார்மிங்கை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேர்ந்து வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா. அதில் ஐசிஆர்ஐ எஸ்ஏடி படி பார்ட்னர் போட்டு இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா அக்ரிகல்ச்சரில் அட்வைசரி பிளாட்ஃபார்ம் கால்டு அதை சிம்பிளாக சொல்லும் போது என்னென்ன சிம்பிளான ஐஎஸ்ஏடி. ஓகேங்களா. பைலட்டட் எங்கே ஃபஸ்ட்டு பைலட்னா ஃபஸ்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பைலட்னு சொன்னாங்க. பைலட்டட் இன் மகாராஷ்டிராவில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மகாராஷ்டிரா. It gives hyperlocal weather-based advices to smallholder farmers using via எது மூலியமான வாட்ஸ்அப் பாட்ஸ் மூலிமா இப்போ அந்த லொக்கேஷனில் என்ன வெதர் இருக்குது, என்ன மாதிரியான கண்டிஷனில் என்ன மாதிரியான இட்ஸ் மீன்ஸ் என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் பண்ணால் இன்னும் அதிகமாக விளைச்சல் இருக்குமோ அதை வந்து வியா வாட்ஸ்அப் பாட்ஸ் மூலிமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா அதை அறிஞ்சு சொல்கிறதுக்கு வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. The initiative is backed by the Monsoon Mission 3 and aims for national rollout. Integrates with the India's upcoming Monsoon GPT Climate AI platform. இதை வந்து அப்கமிங்காக வரதுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஐசிஆர்ஐ எஸ்ஐடியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத், தெலுங்கானா. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1972. ஒர்க்ஸ் அக்ராஸ் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு தாண்டி இது வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கு, ஏஷியாவும் ஆஃப்ரிக்காவிலையும். ஓகேங்களா. மான்சூன் மிஷின் ப்ரோக்ராம் வந்து யார் மூலிமா, அதாவது எது கீழே வந்து இது ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே தான் வந்து இந்த மான்சூன் மிஷின் ப்ரோக்ராம் வந்து அதாவது நடத்திட்டு வராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the Myanmar 13th interim prime minister in July 2025. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ நியோ சா அப்படின்றவங்க தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க பார்த்தாங்கன்னா வந்து ஒரு இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா. இன்டரிம் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேர்தல் நடந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒருத்தர் போடுற வரைக்கும் இவங்க வந்து இந்த பொசிஷனை வந்து லீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அவங்க யாருன்னு பார்த்தாங்கன்னா யூ நியோ சா அப்படின்றவங்க தான் வந்து மியான்மரோட நியூலி அனௌன்ஸ்டு இன்டரிம் யூனியன் கவர்மெண்ட். இது மியான்மரோட மிலிட்டரி லீடர் பார்த்தோன்னா மின் ஹாங் ஹிலாங் அப்படின்னக்கூடியதான் வந்து நியூ நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ் கமிஷனோட ஹெட்டாக வந்து இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இதை சேஞ்சஸ் எதனால் பண்ணாங்கன்னா இப்போ அதனுடைய மியான்மரில் பார்த்தோம்னா ஸ்டேட் எமர்ஜென்சியோட முடிஞ்சு 4 years ஆகுது. ஓகேங்களா. அதுதான் அதனால் வந்து இவங்கள வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ அந்த பர்மனெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான எலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் ஃபார் பிளான் ஃபார் டிசம்பர் 2025 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மியான்மரோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா நே பிடாவ் அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து கேபிட்டல். கரன்சி பார்த்தீங்கன்னா கியாட்னு சொல்லிட்டு. மேஜர் ரிலீஜியஸாக யார் அங்கே அதிகமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புத்திசம் பீப்புள்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சைன்ட் எ டிஃபென்ஸ் MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அட் த 13th JDCC வித் விச் கண்ட்ரி டு பூஸ்ட். என்ன பர்பஸ்க்குன்னா மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவும் ப்ளஸ் வந்து எந்த கண்ட்ரியும் சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா UAE அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட சேர்ந்து தான் வந்து இந்த மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு 13th JDCC வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் சைன் எங்கே சைன் பண்ணாங்கன்னா நியூ டெல்லியில் டு ஸ்ட்ரென்தன் த இந்தியா UAEயோட பைலேட்ரல் டிஃபென்ஸை வந்து இன்னும் வலுப்படுத்துறதுக்கும் இந்த இந்தியா UAE பைலேட்ரல் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டைசன் MOU வந்து பார்த்தோம்னா ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் டெக்னாலஜி கொலாபரேஷன்ஸ். மெயினாக இது என்ன பர்பஸ் கோசம்னு பார்த்தோம் அப்படின்னா மேரிடைம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஆன்டி பைரசி அண்ட் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் மெயினான இதுக்கு வந்து இது இந்த பர்பஸ்க்கு தான் வந்து பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. ஆல்சோ அலைன் வித் இந்தியாஸ் ப்ராடர் இண்டோ பசிபிக் பார்ட்னர்ஷிப். UAEயோட கேபிட்டல் பார்த்தோம்னா அபுதாபி. இவங்களுடைய கரன்சி பார்த்தோம் அப்படின்னா திஹாம் தான் வந்து இவங்களுடைய கரன்சி. UAEயோட கீ எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது மெயினாக என்னென்ன எக்ஸ்போர்ட்ஸ்னா ஆயிலு, கோல்டு, டூரிசம். அதுதான் வந்து மெயினாக UAEயோட எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா INS Himgiri handed over to the Indian Navy in July 2025 is the third stealth frigate of which class. எந்த கிளாஸ்க்கு சேர்ந்தது பார்த்தோம் அப்படின்னா
நீலகிரியோட சேர்ந்தது தான் வந்து ஐஎன்எஸ் இமிகிரி அப்படின்னக்கூடிய ஒரு ஷிப். இந்தியன் நேவியில சேர்ந்த ஒரு ஷிப். ஓகேங்களா. ஸோ ஐஎன்எஸ் இமிகிரி இஸ் த 3rd நீலகிரி கிளாஸ் ஷிப். ஓகேங்களா. இதனுடைய ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 17Aன்னு சொல்லுவாங்க. ஸ்டெல்த் ஃப்ரிகேட் பில்ட் பை யார் பில்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா GRSE. ஓகேங்களா. GRSEன்னா என்னன்னா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர் அண்ட் என்ஜினியரிங் லிமிடெட். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கொல்கட்டால. ஓகேங்களா. இவங்க தான் வந்து இது பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறது ஐஎன்எஸ் இமிகிரின்னு சொல்லிட்டு. இது வந்து 3rd நீலகிரி கிளாஸ்க்கான ப்ராஜெக்ட் 17க்கான ஸ்டெல்த் ஃப்ரிகேட். ஃபர்ஸ்ட் இமிகிரின்னு பார்த்தோம்னா F-34 சொன்னாங்க. அதை டீகமிஷன் பண்ணது எப்பன்னு பார்த்தோம்னா 2005ல. ஓகேங்களா. ஸோ இந்த ஐஎன்எஸ் இமிகிரி 3rd நீலகிரி கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு சென்சார் AESA ரேடார் பிளஸ் வந்து பிரம்மாஸ் பரக் 8 மிசைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா இந்தியன் நேவி ப்ராஜெக்ட் 17Aல பார்க்கும்போது இன்க்ளூட் 7 ஷிப் வந்து இதில் இருக்கு. அதில் வந்து GRSE பில்ட் பண்ணது MDL. ஓகேங்களா. ரெண்டு சேர்ந்து GRSEனா கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ். எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா கொல்கட்டால. இப்போ நேவியோட சீஃப் யார் இருக்காங்கன்னா அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி அப்படின்றவங்க தான் வந்து இப்போ சீஃபா இருக்காங்க. இந்தியன் நேவியோட ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா நியூ டெல்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் கிளீன் டெக் ஃபிம் secured 38 million from German bank to build 2 compressed biogas plants வந்து பண்ணியிருக்காங்க. அது எந்த விச் இந்தியன் கிளீன் டெக் ஃபிம் எந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா CEF குரூப் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ யூரோ பார்த்தோம் அப்படின்னா 38 மில்லியன். ஓகேங்களா. ஸோ இந்த CEF குரூப் ரிசீவ் மேஜர் ஃபண்டிங் ஆஃப் சிபிசின்றது ஒன்றும் இல்லை கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் டு ப்ராசஸ் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இன்டு பயோகேஸ். அக்ரினா முனிசிபல் வேஸ்டேஜ்ல இருந்து. ஓகேங்களா. அக்ரி வேஸ்ட் முனிசிபல் வேஸ்ட்ல இருந்து பயோகேஸை வந்து அதாவது பயோகேஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது வந்து ஃபண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மூவ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் SATAT இனிஷியேட்டிவ் ஃபார் கிளீன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ், அதாவது ஃபியூல்ஸ்க்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸாக வந்து இது வந்து இருக்கும். ஓகேங்களா. 2 பிளான்ஸ் வாஸ் செட்டப். 2 பிளான்ட் வந்து செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஆஃப் பிளான் ஃபார் 22 அக்ராஸ் இந்தியாவில். ஓகேங்களா. சச் இந்த எஃபோர்ட்ஸ் மூலயமா சர்க்குலர் எக்கனாமி அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூலுமே வந்து இன்னும் அதிகமாக ப்ரொமோட் பண்ண முடியுது. SATAT வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? லான்ச் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018ல. ஓகேங்களா. பயோகேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலியமா குக்கிங் பவர் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இந்த பயோகேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக ரினியூவபிள் எனர்ஜி டெக்கில் வந்து மெயினாக இப்போ யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை லீடர் பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் லீடர் பிளேஸில் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which satellite was jointly launched by ISRO and NASA in July 2025 for advanced Earth observation. எந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகுது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் வந்து இஸ்ரோவும் பிளஸ் வந்து அமெரிக்காஸ் வந்து நாசா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ண போறாங்க. என்ன பர்பஸ்க்குன்னா அட்வான்ஸ் எர்த் அப்சர்வேஷனை பார்க்கறதுக்கு. ஓகேங்களா. அந்த சேட்டலைட்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா நிசார்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் டியூவல் ரேடார் சேட்டலைட். ஓகேங்களா. இது வந்து சாரி எல் அண்ட் எஸ் பேண்ட் வந்து சேர்ந்த சேட்டலைட்டு. எப்போ லான்ச் ஆன் எதில் லான்ச் பண்ண போனால் GSLVல தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. GSLV F-16 அப்படின்னு கூடிய ஒரு சேட்டலைட்டை தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இட் எனபிள்ஸ் ஹை ரெசல்யூஷன்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து ஹால் வெதர் எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லையும் ப்ளஸ் வந்து டே அண்ட் நைட் இமேஜிங் எவ்ரி 12 days ஃபார் ஈகோசிஸ்டம்ஸ் ட்ரையோஸ்பியர் அண்ட் ஜியோ ஹசார்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து இது எனேபிள் ஆகிறதுக்கோசரம் எல்லாம் டிசைன் பண்ணி இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஜாயின்ட்லி டெவலப்டு பை நாசா அண்ட் இஸ்ரோ. இதோட ஒர்த் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ பார்த்தோம்னா 1.5 பில்லியன் வந்து இதனுடைய ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் மட்டும் பண்ணியிருக்கிறது. இஸ்ரோவோட ஹெட் குவார்டர் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் கர்நாடகா. நாசான்றது பார்த்தோன்னா யூஎஸ்ஏவோட ஸ்பேஸ் ஏஜென்சி. ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில். GSLVன்றது ஒன்றும் இல்லை ஜியோ சின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். எந்த விஷயம் பார்த்தோம்னா F-16 கூடிய ஓகேங்களா. எங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has assumed charge as the new vice chief of army staff, அதாவது VCOSனா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இன் ஆகஸ்ட் 2025. யாரை வந்து சார்ஜாக பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா லெப்டினன்ட் ஜெனரல் புஷ்பேந்திர சிங் அப்படின்றவர் தான் வந்து ஆர்மி ஸ்டாஃபோட சீஃபாக வந்து பண்ண போகிறாங்க புதுசாக. ஓகேங்களா. இவர் பார்த்தோம் அப்படின்னா
commissioned into parachute regiment in 1987, became VCOAS, அதாவது வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபா வந்து பண்ண போறாங்க. ஓகேங்களா? he served as a மேஜர் ஆப்பரேஷன்ஸ். என்னென்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து இவரு வந்து அவரோட பங்குகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தந்த ஆப்பரேஷன்ஸ் PAWN பவன் ஆப்பரேஷன், மெக்டூட் ஆப்பரேஷன், ஆர்ச்சிட், ஸ்னோ, லெபார்ட் ஆப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு சில ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து இவரு வந்து அதனுடைய பங்குகள் எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதுல இருந்தவர் தான் வந்து இவரு புஷ்பேந்திர சிங் அப்படின்றவரு. ஓகேங்களா? ப்ரீவியஸ்லி பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டர் ஜெனரல் ஆப்பரேஷனல் லாஜிஸ்டிக்ஸோட டிஜியாவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவரு அது இல்லாம ஏவிஎஸ்எம் இன்னொன்னு சேனா மெடல் ஃபார் டிஸ்டிங்கிஷ் சர்வீஸ் பல சர்வீஸ்ல பண்ணதுக்கோசரம் இவருக்கான அவார்ட்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மி சீஃப் இப்ப யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் மனோஜ் பாண்டே அப்படின்றவங்க. ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. ஓகேங்களா? VCOAS என்று பார்த்தோம்னா, 2வது ஹையஸ்ட் போஸ்ட் இந்த ஆர்மி ஹையரார்க்கில வந்து 2வது ஹையஸ்ட் போஸ்ட் தான் வந்து இந்த வைஸ் சீஃப். ஓகேங்களா? ஆப்பரேஷன் மெக்டூட் அப்படின்றது வந்து என்ன மாதிரியான ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, சிஎச்ஐ கிளேசியரோட கண்ட்ரோல் ஆப்பரேஷன் தான் வந்து இந்த ஆப்பரேஷன் மெக்டூட்ன்ற ஆப்பரேஷன். அதில வந்து இவருமே வந்து ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஆத்தர்ட் த புக் த மேன் ஹூ பிகேம் சினிமா? திலீப் குமார். ஓகேங்களா? ரிலீஸ்டு இன் மே 2025. யார் ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா, அசோக் சோப்ரா தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். ஓகேங்களா? ஸோ த புக் டீட்டெயில்ஸ் திலீப் குமார் கான்ட்ரிபியூட்டட் டு த இந்தியன் சினிமாவுக்கும் இன்னொன்று வந்து மெத்தட் ஆஃப் ஆக்டிங், அதாவது இந்தியாவோட சினிமாஸ்க்கும் ப்ளஸ் வந்து அந்த இந்தியா சினிமாஸில் இருக்கக்கூடிய ஆக்டிங்ஸை வந்து பிரதிபலிக்கும் அதன் மூலியமா அதனுடைய கான்ட்ரிபியூஷனாக தான் வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திலீப் குமார் ஆனர்ட் இவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து தாதா சாஹிப் பாக்லே வந்து பத்ம விபூஷன் அவார்டுமே வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? இவர் பார்த்தோம் அப்படின்னா ட்ராஜடி கிங் ஆஃப் பாலிவுட் அப்படின்னுமே சொல்றாங்க. ஓகேங்களா? எப்போ பிறந்தாருன்னா 1922ல இறந்தது பார்த்தோன்னா 2021. பத்மா அவார்ட்ஸ் ஆர் த இந்தியாவோட டாப் சிவிலியன் ஆனர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த சாக்ஷம் நிவேஷக் 100-day campaign launched in July 2025 to help claim unclaimed dividend is by அதாவது டிவிடெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாக்ஸோட ஒவ்வொரு கம்பெனியோட ப்ராஃபிட் 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் ப்ராஃபிட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? விச் மீன்ஸ் அந்த ஆனுவல் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் மூலயமா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஒரு சில கிளைம் வந்து நமக்கு கொடுப்பாங்க டிவிடெண்டா. ஓகேங்களா? அது வந்து அந்த கம்பெனி சைடில் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த இதை வந்து கிளைம் அன்கிளைம் டிவிடெண்ட்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை கிளைம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ எப்படி சொல்றேன்னா, ஒரு சில டிவிடெண்ட்ஸ் வந்து லாங் டேஸ்ல வந்து கிளைம் பண்ணாமே இருப்பாங்க. அதான் அன்கிளைம் டிவிடெண்ட் சொல்லுவாங்க. அதை வந்து கிளைம் பண்றதுக்கு இந்த 100-day கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. சாக்ஷம் நிவ்ஷேக் அப்படின்னு கூடியது. ஓகேங்களா? யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா IEPFA அப்படின்றவங்க. ஓகேங்களா? IEPFA என்று பார்த்தோம்னா இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்க தான் வந்து இந்த அத்தாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு அண்டர்ல தான் வந்து இந்த IEPFA வந்து ரன் ஆகுறது. அவங்க தான் வந்து இந்த புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பெயின் பார்த்தோம் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் இன் கிளைமிங் அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைம் பண்றதுக்கு வந்து இந்த புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபண்ட் அப்டேட்டிங் KYC அப்டேட் பண்றதுக்கும். ஓகேங்களா? இந்த கேம்பெயின் பார்த்தோம்னா ஜூலை 28 to November 6, 2025 வரை நடக்குது. மெயினான ஃபோக்கஸ் பார்த்தோம்னா பீப்புளுக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் ப்ளஸ் வந்து ப்ரிவென்டிங் ஐடில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு IEPF வந்து அதாவது ரொம்ப நாளா ஐடிலா இருக்கிறது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு எல்லாமே வந்து இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எப்போ செட் பண்ணியிருக்காங்க இந்த IEPFA பார்த்தோம்னா 2016 கம்பெனிஸ் ஆக்ட். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா அருண் கோயல். ஓகேங்களா? KYCன்றது நோ யுவர் கஸ்டமர்ன்றது தான் வந்து KYC. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் 3 நியூ ஆன்ட்லியன் இன்செக்ட் ஸ்பீசிஸ் டிஸ்கவர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா ஜூலை 2025. எங்க வந்து ஒரு மூணு ஸ்பீசியஸ், அதாவது நியூ ஆன்ட்லியன் இன்செக்ட் ஸ்பீசியஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. மூணு ஆன்ட்லியஸ். ஓகேங்களா? அது எங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளால வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது நியூ ஸ்பீசியஸ். ஓகேங்களா? சயின்டிஸ்ட் ஃப்ரம் திரிஷூர் SERL ஃபவுண்ட் இண்டோபால்பஸ் பேரடஸ், அதாவது அந்த ஸ்பீசியஸோட நேம் பார்த்தோம்னா இண்டோபால்பஸ் பேரடஸ், பால்பஸ் கான்ட்ரேரியஸ் அண்ட் ஸ்டெனரஸ் ஹார்பியா அப்படின்னு கூடிய ஒரு இன்செக்ட் ஸ்பீசியஸ் தான் வந்து 3 இன்செக்ட்
ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது பப்ளிஷ்ட் இன் ஜர்னல் ஆஃப் இன்செக்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். இது எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, கேரளால வெஸ்டர்ன் கேட்ஸ்ல. ஓகேங்களா? கேரளாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். வெஸ்டர்ன் கட்ஸ் வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். ஓகேங்களா? சீஃப் மினிஸ்டர் யார் இப்போ கேரளா இருக்காங்க பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which day commemorating enactment of law protecting முஸ்லிம்ஸ் உமன்ஸ் ரைட் இஸ் செலிப்ரேட் ஆகஸ்ட் 1ல வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ அது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லீமோட உமன்ஸ் ரைட்ஸ் டேவா வந்து நம்ம அன்னைக்கு அப்சர்வ் பண்றோம். ஓகேங்களா? இது என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்ப இருந்து பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019, அதாவது ட்ரிபிள் தலாக்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் தலாக் மீன்ஸ் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னா 3 டைம்ஸ் வந்து தலாக்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் சொன்னாலே வந்து அது வந்து டிவோர்ஸ்ன்றதுக்கான மீனிங் அப்படின்ற மாதிரி பிஃபோர் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெண் உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி இருந்ததுனால, ஸோ அவங்க வந்து இந்த இந்த ஆக்ட் மூலியமா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019 அந்த அமெண்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணி இதை வந்து முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஆக்ட் ரிமனைஸ் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இன் இந்தியா எம்பவரிங் முஸ்லீம் உமன். இது வந்து ஃபர்ஸ்ட் 2019 ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா 2020ல இருந்து, அதாவது இந்த ட்ரிபிள் தலாக் முறையை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர்ட் ட்ரிபிள் தலாக் அன்கான்ஸ்டிடியூஷனல் இன் 2017 லீடிங் டு த லாஸ் பேசேஜ். ஓகேங்களா? இதை வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. அதாவது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு உமன்ஸோட ஒரு ரைட்ஸை வந்து கொடுத்தது எப்போ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2020ல இருந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 2025 பார்த்தோம்னா 6th அப்சர்வன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸ் 2027 டு ஃபியூச்சர் பிக்கஸ்ட் பாராஸ்போர்ட் ப்ரோக்ராம் yet will be hosted by எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மால்டா பிளேஸ்ல தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 8th காமன்வெல்த் யூத் கேம்ஸ் 2027 நடக்க போறது. ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா ஓவர் 1000 அத்லட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க 14 to 18 இயர்ஸ் ஏஜ்ல. ஃப்ரம் எத்தனை கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா 74 கண்ட்ரிஸ்ல இருந்து வந்து பண்ண போறாங்க. சரிங்களா? 2 அத்லட்ஸ் வில்லேஜ் ஆர் செட்டப் இன் மால்டாலையும் இன்னொன்று வந்து கோசோம் ஐலாண்ட் அந்த பிளேஸ்ல வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இந்த எடிஷன் பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் பேரா ஸ்போர்ட் ப்ரோக்ராமுமே வந்து இந்த சிஒஜி ஹிஸ்ட்ரி இந்த கேம்ஸ்லேயே வந்து லார்ஜஸ்ட் பேரா ஸ்போர்ட் ப்ரோக்ராம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேங்களா? இந்த மால்டாக்கோட கேபிட்டல் பார்த்தோம்னா வெலேட்டா, கரன்சி பார்த்தீங்கன்னா யூரோ. காமன்வெல்த் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா லண்டன், யூகே, யுனைடெட் கிங்டம்லாம் இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி ரேங்க்ட் ஆஸ் த இந்தியாஸ் டாப் ஆன் த ஃபார்ச்சூன் குளோபல் 500 2025 அட் த 88th ஸ்பாட்ல வந்து டாப் 500ல 88th பிளேஸ்ல வந்து இருக்கக்கூடிய கம்பெனி, இந்தியாவோட கம்பெனி எந்த கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், RIL ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான் வந்து 88th பிளேஸ் வந்து இருக்கிறது ஃபார்ச்சூன் குளோபல் 500 பிளேஸ்ல. ஓகேங்களா? நமக்கே தெரியும் ரிலையன்ஸோட யார் இப்போ ரிலையன்ஸோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. ஃபீச்சர் ஃபார் த 22nd, அதாவது 22வது முறையாக வந்து இந்த பிளேஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் பார்த்தோன்னா டாலர் பேஸில் 114.12 பில்லியன். ஓகேங்களா? ஸோ வால்மார்ட் ரிட்டைன்ட் ஃபர்ஸ்ட் குளோபல், அதாவது அந்த ஃபார்ச்சூனில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வால்மார்ட். 10 இந்தியன் கம்பெனிஸ் வந்து மேட் த 2025 லிஸ்ட்டில் வந்து 10 இந்தியன் கம்பெனிஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறது. ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ப்ராஃபிட் இயர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி ஆரம்கோ அப்படின்றவங்க. ஓகேங்களா? இந்தியாவோட டெப்ட் பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க், SBI இம்ப்ரூவ்ட் டு 163rd பிளேஸ்ல வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ரிலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர் மும்பை, மகாராஷ்டிரா. LIC வந்து நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் இந்தியன் இன்சூரர். ஃபார்ச்சூன் மேகசின் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபோன் பண்ணது 1929ல. ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian state appointed SP Goyal as its 7th Chief Secretary under CM Yogi Adityanath in July 2025? எந்த இந்தியன் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான். ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷ் தான் வந்து SP கோயல். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 1989 இயர் சேர்ந்த ஒரு பேட்ச் IAS ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? அவர் ப்ரீவியஸ்லி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி SP கோயல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மனோஜ் குமார் சிங் அப்படின்றவர் தான் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா? அவருடைய ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உத்தரப்பிரதேஷோட கேபிட்டல் பார்த்தோம்னா லக்னோ. இப்போ CM யார் இருக்காங்கன்னா யோகி ஆதித்யநாத்.
ஓகேங்களா. ஃபேமஸ் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா தாஜ்மஹால் வாரணாசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் NCDCன்னு சொல்லுவாங்க. நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் காட் அ கிராண்ட் இன் எய்ட் ஹவு மச் ஃபார் 2026லேருந்து 29க்குள்ள எவ்வளோ அமௌண்ட் வந்து வச்சிருக்காங்க, அதாவது அந்த கிராண்ட் அண்ட் எய்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2000 crore ஓகேங்களா. இந்தியாவோட நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு ஓகேங்களா. ஸோ யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2000 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த NCDCக்கு ஓவர் 4 இயர்ஸ்க்கு, அடுத்த 4 இயர்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ பர் இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா 500 crore படி 2000 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய மெயின் முக்கியமாக பார்த்தோம்னா டு சப்போர்ட் லோன்ஸ் டு PSEs அண்ட் அதர் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு ஓகேங்களா. என்ஹான்சிங் கிரெடிட் ஃபார் என்னென்ன பர்பஸ்க்குன்னா அக்ரிக்கு, ப்ளஸ் வந்து டெய்ரி மில்க் ப்ராடக்ட்டுக்கு, ப்ளஸ் ஃபிஷரிஸ்க்கு, ப்ளஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சில செக்டார்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. NCDC கேன் லெவரேஜஸ் these grants to raise 20,000 crore from markets, over 2.9 crore member in 13,288 பேக்ஸ் டு பெனிஃபிட்ஸ். இதில் NCDC வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1963 அண்டர் எந்த ஆக்ட் படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆக்ட் 1962 படி ஓகேங்களா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா நியூ டெல்லி ஓகேங்களா. இப்போ NCDCயோட MDயா யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா பங்கஜ் குமார் பன்சல் அப்படின்றவங்க தான் வந்து இருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian regulator extended the deadline to implement the new nomination framework for mutual funds and demat accountsக்கு ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு டெட்லைன், அதாவது நியூ நாமினேஷன் வந்து ஒவ்வொரு இதுலையும் நாமினேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் போகிறோம்னா அதுக்கு நாமினேஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ப்ளஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் எல்லாத்துக்குமே வந்து நாமினேட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து அந்த டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது யார் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதுக்கான அத்தாரிட்டி பார்த்தோன்னா செபி வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா. இப்போ புதுசாக வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. செபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செபி எக்ஸ்டெண்டட் த டெட்லைன் ஃபார் நாமினேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆகஸ்ட் 8 ஃபேஸ் 2 ஓகேங்களா. டிசம்பர் 15 பார்த்தோன்னா ஃபேஸ் 3 வச்சிருக்காங்க. ஈஸிங் ப்ராசஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்க்கு த சிஸ்டம் மேக்கிங் நாமினேஷன் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஈஸியர் அண்ட் ஆப்ட் அவுட் அக்சசிபிளாக இருக்கிறதுக்கு ஓகேங்களா. செபியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா மும்பை. எப்போ செட்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா 1992 ஓகேங்களா. செபியோட கரண்ட் சேர்மன் பார்த்தீங்கன்னா மதாபி புரி புஜ் அப்படின்றவர் தான் வந்து இப்போ செபியோட கரண்ட் சேர்மன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் விச் கண்ட்ரி ஹோஸ்ட் த 32nd சிம்பெக்ஸ் 32nd ஓகேங்களா 32வது சிம்பெக்ஸ் எக்ஸசைஸ் வித் தென் இந்தியன் நேவி இன் ஜூலை 2025. அப்போ இந்தியாவோட சிம்பெக்ஸ் எக்ஸசைஸ் வந்து எந்த கண்ட்ரியோட பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த கண்ட்ரியோட பண்ணுறோம், எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ், பைலேட்ரல் எக்ஸசைஸ் தான் வந்து சிம்பெக்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நேம் ஓகேங்களா. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாலுமே சிங்கப்பூரில். இது எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா 32nd ஓகேங்களா. ஸோ இந்தியா சைடில் இந்தியா சார்பாக பார்த்தோம் அப்படின்னா INS சாத்புரா, டெல்லி, கில்டன் அண்ட் சக்தி. அதே சிங்கப்பூர் சார்பாக பார்த்தோம்னா RSN விஜிலண்ட் அண்ட் சுப்ரீம் வந்து அதில் வந்து டுக் பார்ட், அதாவது அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஓகேங்களா. சிம்பெக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1994 வந்து ஸ்டார்ட் ஆனது ஆஸ் எக்ஸசைஸ் லயன் கிங். இட் இஸ் அ லாங்கஸ்ட் ரன்னிங் இந்தியன் நேவல் பைலேட்டரல் ஓகேங்களா. ப்ரொமோட்ஸ் என்ன பர்பஸ்க்கோசரம் அப்படின்னா இன்டர் ஆப்பரபிலிட்டி ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி இந்த இண்டோ பசிபிக் இடையே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. சிங்கப்பூரோட கேபிட்டல் வந்து சிங்கப்பூர் சிட்டி. பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாங் அப்படின்றவங்க ஓகேங்களா. சிங்கப்பூரோட கரன்சி பார்த்தோன்னா சிங்கப்பூர் டாலர். இந்தியன் நேவியில் வந்து INSன்றது வந்து ப்ரிஃபிக்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த சாக்ஷம் நிவ்ஷேக் 100-day கேம்பெயின் லான்ச் இன் ஜூலை 2025 டு ஹெல்ப் கிளைம் அன்கிளைம் டிவிடன்ஸான கிளைம் பண்ணுறதுக்கான லான்ச் பண்ணது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.